வாழ்த்தும் போதே ஒன்று சொல்லி வாழ்த்தினார். இனிமே நீ தான் என் பக்கத்து சீட்டு தானே, வா வா நான் உன்னை பார்த்துக்கிறேன். இதற்கெல்லாம் திட்டம் தீட்டியது நம்முடைய கலைஞர் அவர்கள். அதையெல்லாம் இன்னைக்கு செய்து காட்டுக் கொண்டிருப்பவர் வேலூர் மாவட்டம் காட்பாடி வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் வன்னியராஜா அவருடைய அன்பு மகள் விஷ்ணுபிரியா மற்றும் சுரேஷ்குமார் இணையருடைய திருமணத்தை உங்கள் முன்னிலையில் இன்றைக்கு நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எத்தனையோ முறை இந்த காட்பாடிக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். என்னுடைய அரசியல் வாழ்விற்கு அடித்தளமிட்டது, பிள்ளையார் சுழி போட்டதுன்னா இந்த காட்பாடி தொகுதி தான். அந்த விதத்தில் இன்னைக்கு நான் மீண்டும் வருகை தந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த காட்பாடி தொகுதி தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் தந்திருக்கக்கூடிய மண் இந்த காட்பாடி மண். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த காட்பாடிக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். முதல்ல நேற்று இரவிலிருந்து சிறப்பான வரவேற்பை அளித்த வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்ட கழகத்தை, மாநகர கழகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும், நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் வன்னியராஜாவை பொறுத்தவரைக்கும் 1984 கழகத்திற்காக அவர் தொடர்ந்து உழைத்து வருகின்றார். 2003 முதல் 2014 வரை தாராபடவேடு நகர செயலாளர் பொறுப்பிலிருந்து சிறப்பாக கழக பணியும் மக்கள் பணியும் ஆற்றி வருகின்றார். அதன் பிறகு தற்பொழுது வரை பகுதி கழக செயலாளராக கழகத்திற்காக உழைத்து வருகின்றார். அண்ணன் கழக பணி ஆற்றுகின்ற அதே நேரத்தில் அவருடைய துணைவியார் அக்கா புஷ்பலதா அவர்கள் வேலூர் மாநகராட்சியுடைய இந்த பகுதிக்கான மண்டல குழு தலைவராக சிறப்பாக மக்கள் பணியும் கழக பணியும் ஆற்றி வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு கழக குடும்பத்துடைய திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சாகணும். ஏன்னா இந்த திருமணத்திற்கு நான் வந்திருக்கக்கூடிய முதல் காரணம்னா நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 3 மாத காலமாக சட்டமன்றத்தில் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டு தான், 2 சீட்டு 2 ரூபா தள்ளி தான் உட்கார்ந்துருப்பேன். அதன் பிறகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை கொடுக்கும்போது எல்லாரும் வாழ்த்துனாங்க. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவரும் என்ன வாழ்த்தினார். வாழ்த்தும் போதே ஒன்று சொல்லி வாழ்த்தினார். இனிமே நீ தான் என் பக்கத்து சீட்டு தானே, வா வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்தினார். இப்போ கடந்த கிட்டத்தட்ட 9 மாதமாக ஆகிறது. இந்த 9 மாதமாக சட்டமன்றம் கூடும்போதெல்லாம் அவர் பக்கத்தில் தான் நம்ம போய் உட்காரணும். அதில் கடந்த 3 மாதமாக இந்த திருமண விழாவிற்காக தேதி வாங்கி அதை ஃபாலோ அப் செய்து தொடர்ந்து இதை என்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தது நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தான். எனவே இந்த திருமண விழாவிற்கு இந்த தேதியை வாங்கி மணமக்களை வாழ்த்துவதற்கான அந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த திருமண விழாவில் கிட்டத்தட்ட ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வர முடியாத அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் மகளிர் வெளில வந்திருக்கீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள், இவங்கெல்லாம் கண்ட கனவு தான் இன்னைக்கு இந்த இவ்வளவு பெண்கள் வீட்டை விட்டு வெளில வந்திருக்கீங்க. இதற்கெல்லாம் திட்டம் தீட்டியது நம்முடைய கலைஞர் அவர்கள். அதையெல்லாம் இன்னைக்கு செய்து காட்டுக் கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு திட்டமா நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பல திட்டங்கள், அதையெல்லாம் நீங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கு. அதையெல்லாம் நீங்க செய்வீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் நாளை முதல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பை துவங்கி இருக்கிறார். ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கக்கூடிய 30%
வாக்காளர்களை நம்முடைய கழகத்தில் இணைக்கணும் அப்படின்ற திட்டத்தை தீட்டியிருக்கிறார். இதையெல்லாம் செய்து முடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய அரசினுடைய தூதுவர்களாக நீங்கள் செயல்பட்டு அரசினுடைய திட்டங்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, மணமக்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது போல எப்பொழுதும் போல ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் இட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரின் சார்பாக மணமக்களை மீண்டும் வாழ்த்தி கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.